ஆதி சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த குடை மிளகாய் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதே மாதிரி இந்த குடை மிளகாயை நாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக, அதே மாதிரி இந்த பாருங்கள் மெலிசாக கட் பண்ணி வச்சுடுவோம். இந்த காயெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், வெங்காயம், கறிவேப்பிலை 2 கிள்ளி போட்டு, பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 1. இதெல்லாம் கண்ணாடி பாத்திரத்துக்கு நம்ம வதக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து இந்த குடை மிளகாய் இந்த மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே சுண்டை இதுலேயே தண்ணி வரும். லேசாக தண்ணி தெளித்தா போதும். சீக்கிரமாக வெந்துடுங்க. தண்ணியை தெளிச்சிட்டோம். மூடி போட்டு வேக வச்சு பாருங்கள், பொரியல் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டோம். இந்த குடை மிளகாலாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், குடை மிளகா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.